Hello guys. So welcome back to another video. So இந்த வீடியோல நம்ம வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தட் மீன்ஸ் ஹவு டு கெட் ஃபண்டட் அண்ட் பே அவுட். ஃபண்டட் அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணி பே அவுட் எடுக்கலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ப்ராஃபார்ம் எந்த ப்ராஃபார்மை சூஸ் பண்ணலாம், அஸ் பிகினரா இன்டர்மீடியட்டா எப்படி சூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் பை ரூல்ஸ். அண்ட் ஆல்சோ பாஸ் பண்ணுறது பிகினராக என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுக்கலாம், நம்மளுக்கு இன்டர்மீடியட் என்ன ரூல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னு கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம் கைஸ். தட்ஸ் இட். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஃபியூச்சர்ஸுக்கானது வீடியோ. ஓகேவா? ஃபியூச்சர்ஸ் ஃபண்ட் அக்கௌண்ட் எப்படி கிளியர் பண்ணலாங்கிற வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபாரெக்ஸுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு 100 கமெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நான் டெஃபினட்டாக அதுக்கு ஒரு வீடியோ செப்பரேட்டாக கிரியேட் பண்ணி போடுறேன். ஃபாரெக்ஸுக்கு அக்கௌண்ட் எடுத்து கிளியர் பண்ணுறது எப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப இழுக்காம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபண்டட் இதுக்குள்ளே சின்னதாக டெக்ஸ்ட் தான் எழுதினேன் கைஸ், மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட எழுதிருக்கலாம். ஹவு டு பாஸ் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ், அது டெக்ஸ்ட் சின்னதாக இருந்தது ஒன்று விட்டுட்டேன். ஸோ தென் ப்ராஃபார்ம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை 2 செக்டாராக பிரிச்சிடலாம். ஒன்று ப்ராஃபார்ம், சூஸ் ப்ராஃபார்ம். ரெண்டாவது பாஸ். ஓகேவா? பாசிங் இட். ஸோ தென் ஃபஸ்ட்டு நம்ம இந்த செக்டாரை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், ப்ராஃபார்ம் அப்படிங்கிற செக்டார். ஸோ ப்ராஃபார்ம் ஹவு டு சூஸ் இட் பை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராஃபார்ம் வந்து எல்லா ப்ராஃபார்மும் மோஸ்ட்லி ஒரு காமன் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க கைஸ். ஒவ்வொரு ப்ராஃபார்முமே டிஃப்ரெண்ட், பட் இருந்தாலுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் காமன் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நான் சைடில் டினோட் பண்ணியிருக்கேன், நம்ம பார்ப்போம். ரூல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபார்ம் வந்து ஒரு காமனாக இந்த ரூல்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா? என்சி நான் சென்ட்ரல் வைக்கிறேன். காமன் ரூல்ஸ் என்ன? ப்ராஃபிட் டார்கெட் ஒரு 5-10% 10%. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 6% தான் கைஸ். 6%. ஓகேவா? 6% இஸ் த ப்ராஃபிட் டார்கெட் எல்லா ஃபண்டட்லேயுமே. டெய்லி ட்ராவல் மோஸ்ட்லி இருக்காது. ஓகேவா? சம் ப்ராஃபார்ம் மட்டும் டெய்லி லாஸ் லிமிட் வச்சுருக்காங்க ஃபியூச்சர்ஸில். ஃபாரெக்ஸில் இது இருக்கும், ஃபியூச்சர்ஸில் இது இல்லை. அப்படி இருந்தாலும் ஒரு சிலர் மட்டும் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் வச்சுருந்தாலும் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்க மாட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சாஃப்ட் ப்ரீச் அப்படிம்பாங்க அக்கௌண்ட், அது மாதிரி டைப்பில் வச்சுருப்பாங்க. வாட் இஸ் தட்? அன்றைக்கி ஒரு நாள் அடுத்த 24 மணி நேரத்துக்கு மட்டும் டெய்லி லாஸ் லிமிட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்துக்கு ட்ரேட் பண்ண முடியாது. அது சாஃப்ட் ப்ரீச். ஒரு சில ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து ஹார்ட் ப்ரீச் வச்சுருப்பாங்க, அக்கௌண்ட் காலி ஆயிரும். அது மாதிரி. ஓகேவா? ஸோ தென் மேக்ஸிமம் ட்ராடவுன் இது வந்து எனக்கு தெரிஞ்சு 4% தான் கைஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கு நல்லா இல்லை. எந்த அக்கௌண்ட்லேயுமே ஒரு 4%, ஆமாம் 4% மட்டும்தான் மேக்ஸிமம் ட்ராடவுன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. சம் ப்ராஃபார்ம் வந்து 5%, 6% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் இட். தென் கன்சிஸ்டன்சி ரூல், இது வந்து ஒவ்வொரு ப்ராஃபார்மை பொறுத்து டிஃபர் ஆகும். எப்படின்னா ஒரு சில ப்ராஃபார்ம் வந்து எவால்வேஷன் ஸ்டேஜ்லேயே கன்சிஸ்டன்சி ரூல் வச்சுருக்காங்க. ஒரு சிலர் வந்து லைவ் அக்கௌண்ட்டில் வந்து கன்சிஸ்டன்சி ரூல் வச்சுருக்காங்க. ஒரு சிலர் வந்து 2லேயுமே வச்சுருக்காங்க. ஒரு சிலர் 2லேயுமே வைக்காமையும் இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ பட் பேஸ்ட் ஆன் திங் நான் யாருமே 2லேயுமே வைக்காமல் நான் பார்த்ததில்லை. நான் பார்த்த வரைக்கும் எவால்வேஷனில் வச்சு லைவில் வைக்காமல் இருந்திருப்பாங்க, இல்லாட்டி எவால்வேஷனில் வைக்காமல் லைவில் வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் நான் மோஸ்ட்லி பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ரூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு 40% கன்சிஸ்டன்சி ரூல் இருக்கும், 50% கன்சிஸ்டன்சி ரூல் இருக்குது அப்படின்னா தட் மீன்ஸ் நீங்கள் வந்து ஓவரால் அந்த பே அவுட் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும், அரல்ஸ் அந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுற முன்னாடி வரைக்கும் டோட்டலாக எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கீங்க பார்ப்பாங்க. அதில் இருக்க மேக்ஸிமம் ப்ராஃபிட் இப்போ வந்து ஒரு 5 ட்ரேட் எடுத்துருக்கீங்க, 5 ட்ரேடுமே ஒரு $200 ப்ராஃபிட். ஓகேவா? ஆனால் அதில் ஒரு ட்ரேடு மட்டும் $700 ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 700 இது 200 மொத்தமாக ஆவரேஜ் பண்ணிடுவாங்க. மொத்தமாக எல்லா ப்ராஃபிட்டையும் ப்ளஸ் பண்ணிடுவாங்க. டோட்டல் எவ்வளோ வருதோ அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 700 ஹையஸ்ட் ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணுவாங்க. அந்த ஹையஸ்ட் ப்ராஃபிட் வந்து இந்த டோட்டலை விட 50%க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி ரூலை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க. இல்லை அப்படின்னா எலிஜிபிள் ஆகலை. அது ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்க மாட்டாங்க. அகைன் அந்த கன்சிஸ்டன்சி ரூல் மீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுற வேண்டியதாக இருக்கும். மற்றபடி ஒன்றுமே இல்லை கைஸ். இது எதுக்கு அப்படின்னா சம் பீப்புள் வந்து கேம்பிள் பண்ணுவாங்கல்ல, லைக் ஹை லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க பாட்டுக்கு டப்புன்னு பையோ செல்லோ பண்ணி ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அப்படி பண்ணாலும் ப்ராஃபிட் டார்கெட் ரீச் ஆகும். ஸோ அது மாதிரி பண்ணிடக்கூடாது, ப்ராப்பராக வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கன்சிஸ்டன்சி ரூல். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட்.
மினிமம் ட்ரேடிங் டேஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட் வந்து 5 நாள் வச்சுருப்பாங்க கைஸ். மோஸ்ட்லி 5 நாள் 5 ட்ரேடிங் டேஸ் வந்து மினிமம். ஓகேங்களா? ஸோ ஒரு சிலர் வந்து 10 ட்ரேடிங் டேஸ் வச்சு நான் பார்த்துருக்கிறேன். தட்ஸ் இட். ஸோ ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் மோஸ்ட்லி 80%, ஒரு சிலர் 90%. இது வந்து அதுக்கு கீழே நான் போய் பார்த்ததில்ல. ஓகேவா? பே அவுட் ரூல்ஸ் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். பே அவுட் ரூல்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை பே அவுட் எடுத்துக்கலாம், வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க இங்கேயும். இது ப்ராஃபார்மை பொறுத்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? இன்ஆக்டிவ் ரூல்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியம். உங்கள் அக்கௌண்ட்டை காலி பண்ணிடுவாங்க. 30 நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணாமே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு அக்கௌண்ட்டில் 30 நாள் ட்ரேடே பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஏன்னா அது இன்ஆக்டிவ் ரூல்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ அண்ட் ஆல்சோ கேம்பிளிங் ஸ்ட்ராட்டஜி. நோ கேம்பிளிங் ஸ்ட்ராட்டஜி இஸ் அலௌடட். ஸோ லைக் மார்டிங்கல், கிரீட், காப்பி ட்ரேடிங், சேசிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இது எப்படி அப்படின்னா, காப்பி ட்ரேடிங் அப்படின்னா ஒரு சில ப்ராஃபார்ம் வந்து காப்பி ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க, ஒரு சில ப்ராஃபார்ம் வந்து காப்பி ட்ரேடிங்க்கு அலோவ் பண்ணல. அண்ட் ஆல்சோ சேஸ் ட்ரேடிங் அப்படின்னா லைக் மார்க்கெட்டோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் சேஸ் பண்ணுறது. இப்போ ஒரு மேக்ஸிமம் லாட் சைஸ் வந்து இப்போ 7 கான்ட்ராக்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் 7 கான்ட்ராக்ட் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா 7 கான்ட்ராக்டையுமே உடனே பை பண்ணுவீங்க. ஸோ வித்தின் 10 செகண்டுக்குள்ளே அதை செல் பண்ணுவீங்க. ப்ராஃபிட் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதும் கேம்லிங் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வரும். ஸோ அது மாதிரி இதெல்லாம் அலௌட் இல்லை. ஓகேவா? ஸோ தென் பொசிஷன் லிமிட். ஸோ கான்ட்ராக்டுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. சர்டைன் லாட் தான், சர்டைன் கான்ட்ராக்ட் மட்டும் தான் உங்களால் அட் அ டைம் யூஸ் பண்ண முடியும் மேக்ஸிமம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா மினிமம் வந்து 3லேருந்து மேக்ஸிமம் ஒரு 8 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஒரு 50K அக்கௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 3 கான்ட்ராக்ட், மேக்ஸிமம் வந்து 8 கான்ட்ராக்ட் அவ்வளோதான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு ப்ராஃபார்மை பொறுத்தும் வேரி ஆகும். நீங்கள் அந்த ப்ராஃபார்ம்லேயே போட்டிருப்பாங்க மேக்ஸிமம் கான்ட்ராக்ட் சைஸஸ் 5, 8 அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு நாஸ்டாக் ஈவினிங் நாஸ்டாக்ல ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5 கான்ட்ராக்ட் மேக்ஸிமம் 5 கான்ட்ராக்ட் தான் போட்டுருக்க முடியும். ஒரு 5 கான்ட்ராக்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் போட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ப்ளீச் ஆயிடும். ஓகேவா? டோட்டலாகவே 5 கான்ட்ராக்ட் மட்டும் தான் போட முடியும். தட் மீன்ஸ் அந்த அக்கௌண்ட்ல டோட்டலாக இல்லை, அட் அ டைம்ல ஃப்ளோட்டிங் பிஎன்எல் ஃப்ளோட்டிங் கான்ட்ராக்ட்ல 5 தான் இருக்க முடியும் மேக்ஸிமம். அதில் வந்து ஒரு 3 கான்ட்ராக்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக 2 கான்ட்ராக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது டோட்டல் பேர்ஸ் டோட்டல் கான்ட்ராக்டில் அவ்வளோதான். அப்படின்னா மேக்ஸிமம் லிமிட் மட்டும்தான். ஓகேங்களா? ஏன்னா இந்த ரூல்ஸில் நான் ஃபஸ்ட்டு இந்த ரூல்ஸை ஃபியூச்சர்ஸில் வந்து படித்து பார்க்கும்போது மேக்ஸிமமே 5 கான்ட்ராக்ட் தான், அதுக்குள்ளே அக்கௌண்ட்டே பாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்படிலாம் இல்லை. ஃப்ளோட்டிங் கான்ட்ராக்ட் வந்து மேக்ஸிமம் இவ்வளோதான் அப்படின்னு லிமிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2-3 கான்ட்ராக்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக 2 கான்ட்ராக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ தென் வந்து நியூஸ் ட்ரேடிங். ஒரு சிலர் நியூஸ் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. லைக் ஹை இம்பேக்ட் நியூஸில் மட்டும் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. மற்றபடி மோஸ்ட்லி நியூஸ் ட்ரேடிங் அலௌடு தான் நான் பார்த்த வரைக்கும். அண்டு கான்ட்ராக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி எல்லா கான்ட்ராக்ட்லுமே ட்ரேட் பண்ணலாங்க. எப்படின்னா ஃபியூச்சர்ஸில் நாஸ்டாக், ஈவினி, டவ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே ஈரோ, யூஎஸ்டி, ஜிபிபி, அப்புறம் கேடு, கேஃபு இதெல்லாம் ட்ரேட் பண்ணீங்கல்ல, அதெல்லாம் கூட இந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ அதுவும் நான் சார்ட்டில் காமிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து இது பார்க்கலாம். என்னோட ஸ்க்ரீன் வந்து நான் மாற்றிடுறேன். ஓகே, ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் அதை காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து எதில் ட்ரேட் பண்ணணும்னா இப்போ ஹீரோவில் ட்ரேட் பண்ணணும்னு வைக்கிறீங்க. 6E ஹீரோ ஃபியூச்சர்ஸ் வந்துருச்சா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ஃபியூச்சர்ஸ். இதில் அந்த மந்தோட கான்ட்ராக்ட் அக்டோபர் அப்படின்னா அக்டோபர், நவம்பர்னா நவம்பர், அந்த மந்தோட கான்ட்ராக்டில் நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எப்படின்னா ஃபியூச்சர்ஸ் வந்து இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ இஃப் இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் இல்லை அப்படின்னா அக்டோபர் கான்ட்ராக்ட் சம்டைம்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் டிஃபர் ஆகும். எப்படின்னா இப்போ வந்து அக்டோபர் மந்த் நடக்கும், பட் ஆனால் நெக்ஸ்ட் மந்தோட கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ண முடியும். சார்ட் க்ளீனாக இருக்கும். ஆர்எல்ஸ் ப்ரீவியஸ் மந்தோடதுல க்ளீனாக இருக்கும். அது மாதிரி இது இருக்கும். ஸோ அது நம்ம தான் பார்த்து இது பண்ணணும் கைஸ். இதில் வந்து நான் எந்த இதில் கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணலாம்? 7
6E அப்படின்னு போட்டால் இது 0. இதில் இங்கே ஃபஸ்ட்டு ஒன் இருக்குல்ல, இதில் வந்து டோட்டல் டேட்டாவும் இருக்கும் கைஸ். அந்த ஃபஸ்ட்டு ஒன்னில் இது ஃபியூச்சர்ஸோட டேட்டா பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து கான்ட்ராக்ட் பெஸ்ட் இல்லை, இது டோட்டல் கான்ட்ராக்டோட எல்லா டேட்டாவும் டோட்டலாக வச்சுருப்பாங்க. இது வந்து 6E1 அதை ஆச்சரியக்குறி போட்டிருக்காங்கல்ல அது. பட் நீங்கள் கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ண போகிறது அப்படிங்கிறது இதுக்குள்ளே இருக்குல்ல, இதுக்குள்ளே ஃபஸ்ட் ரெண்டில் உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது, அது கான்ட்ராக்ட் இல்லை. ஸோ அது கீழே இங்கே இருக்குல்ல, இது மந்த் வைஸாக போட்டிருக்குல்ல, இதில் வேணாலும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். பட் ஆனால் ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது கரண்ட் மந்த் ஆர் கரண்ட்டுக்கு நெக்ஸ்ட் மந்த். இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து புது மந்த் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா, ஸோ இந்த வீக்கில் இருந்தே நம்ம நெக்ஸ்ட் மந்தோட கான்ட்ராக்டை ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இஃப் நீங்கள் ஜிபிபி வரும்னா 6Bன்னு போட்டிங்க அப்படின்னா ஜிபிபி வந்துடும். ஓகேவா? கேடுக்கும் 6Cன்னு நினைக்கிறேன். கேடுக்கு கனடியன் டாலர், அதான் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. ஐ திங்க் பிட்காயினுக்கு கூட இருக்குது கைஸ். பிட்காயினுக்கு கூட இருந்தது, ட்ரை பண்ணி பார்க்குறது இருந்தால் வரும். பிடிசி ஆனால் ஃபியூச்சர்ஸ் பிடிசி வந்துச்சு பார்த்தீங்களா? பிடிசி ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? பிட்காயின் கிரிப்டோக்கும் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக நீங்கள் ஃபியூச்சர்ஸ் பண்ணுற அக்கௌண்ட்லேயும் எல்லா பேர்ஸுமே ட்ரேட் பண்ணிக்க முடியும், எல்லா அசட்டுமே ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நீ என்ன சர்ச் பண்ணுறது, இங்கே ஆலில் சர்ச் பண்ணுறதுக்கு போல ஃபியூச்சர்ஸுக்குள்ளே வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே கிடச்சிடும். ஸோ இப்போ ஒரு இதானதுக்கு என்ன சர்ச் பண்ணலாம்? கோல்டுக்கும் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. GOOLD கோல்டு ஃபியூச்சர்ஸ். ஸோ இதில் இதுதான் ஜிசி இருக்குல்ல, இதுதான் கோல்டு ஃபியூச்சர்ஸ். இதில் தான் ட்ரேட் பண்ண முடியும். கோல்டு ஃபியூச்சர்ஸ் போட்டு MCXலாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் ட்ரேட் பண்ண முடியாது. கோல்டு ஃபியூச்சர் ஜிசி இருக்குல்ல, இதுக்குள்ளே நம்மளால் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அது மாதிரி எல்லா அசட்டுமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாரெக்ஸில் மட்டும்தான் எல்லா அசட்டும் ட்ரேட் பண்ண முடியும்னு நினச்சிக்க வேணாம், ஃபியூச்சர்ஸில் எல்லா அசட்டையுமே ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா கைஸ்? ஸோ தட்ஸ் இட். ஸோ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஜஸ்ட் நான் போகிறேன், டேபை மாற்றிக்கிறேன். ஓகே, டேப் மாற்றிடுச்சு, ஃபுல் ஸ்க்ரீன். ஸோ தட்ஸ் இட். இதுலேயும் கான்ட்ராக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிலாம் இல்லை. நான் எல்லா ஃபியூச்சர்ஸையும் பண்ண முடியாது, பட் மோஸ்ட்லி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாத்தையுமே இங்கே ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் ஃபாரெக்ஸ் பேர்ஸை பண்ணோம் அப்படின்னாலும் இங்கே வந்து ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர்ஸையும் பண்ண முடியும். டேரெக்டாக நாஸ்டாக், ஈமுனி அந்த இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸையும் பண்ண முடியும். நீங்கள் கிரிப்டோவை கூட இந்த இடத்துல பண்ணலாம், கிரிப்டோவை கூட ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா நானும் இதெல்லாம் பண்ண முடியாதோ அப்படிலாம் நினச்சிருக்கேன், பட் இல்லை, பண்ண முடியுது. ஸோ தீஸ் ஆர் த காமன் ரூல்ஸ் கைஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ராஃபிட் டார்கெட் அண்ட் மேக்ஸிமம் ட்ராடவுன், கன்சிஸ்டன்சி ரூல், மினிமம் ட்ரேடிங் டேஸ், இது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு விஷயமாவே இருக்க போகுது. மற்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஓகேவா? ஸோ அண்ட் இந்த ரூல்ஸை வந்து பிகினர்ஸ் வந்து எந்த மாதிரி ரூல்ஸ் இருக்க ப்ராஃபார்மாக சூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் இன்டர்மீடியட் ப்ரோலாம் எந்த மாதிரி இருக்கிறத சூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அஸ் அ பிகினர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டைம் லிமிட்ல அதை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் வந்துட்டிங்கன்னா ஃபாரெக்ஸ் மாதிரி டைம் லிமிட் இல்லாமல் இல்லை. ஃபியூச்சர்ஸ்னு வந்துட்டிங்கன்னா 30 நாள் தான். ஒரு அக்கௌண்ட் இப்போ வாங்குறீங்க அப்படின்னா 30 நாளுக்குள்ள நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா அந்த அக்கௌண்ட் இதாயிரும், டெர்மினேட் ஆயிரும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆயிரும். இல்லை நீங்கள் கார்டு ஆக்டிவாக ஆல்ரெடி இது கார்டு லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆட்டோபே மூலமாக வந்து உங்கள் காசை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மந்த் ஒரு தடவை, நெக்ஸ்ட் மந்த் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணுற வரைக்கும் அமௌண்ட் டெபிட் ஆகிக்கிட்டே இருக்கும், லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா. ஸோ தட்ஸ் இட். 30 நாள் டைம் லிமிட். அந்த டைம் லிமிட்குள்ளே பாஸ் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து எந்த அக்கௌண்ட் வேணால் எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ என்னால் 30 நாளுக்குள்ளலாம் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் நோ டைம் லிமிட், டைம் லிமிட்டே இல்லாத ப்ளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் அப்படி கொடுக்குறாங்க, பண்டெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? பண்டெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸில் வந்து இதில் தான் டைம் லிமிட்டே இல்லை. இங்கே போட்டிருப்பாங்க 1 டே ஃபீ, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க நீங்கள் பே பண்ண போகிறது ஒரே ஒரு டைம் மட்டும்தான். ஓகேவா? அதுக்கப்புறம் பே பண்ண மாட்டீங்க. ஸோ இதில் வந்து ஆக்டிவேஷன் ஃபீயும் இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ளாட்ஃபார்ம் வந்து ஆக்டிவேஷன் ஃபீ வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை அக்கௌண்ட் எடுக்கணும், அதுக்கு ஒரு $80 இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு தடவை எடுக்கணும், அதுக்கு ஒரு $150 ஆக்டிவேஷன் ஃபீ கட்டணும். ஸோ அதெல்லாம் விச் இஸ் பெட்டர் அப்படின்னா இருங்க அப்படியே சொல்ல. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இவராக இருக்கீங்க,
லைக் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் டைப்புக்கு போகிறத விட அந்த ஆக்டிவேஷன் ஃபீ தனியாக கட்டுற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு போகிறதே பெட்டர். அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, டைம் லிமிட் இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபண்டட் நெக்ஸ்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ எதனால் டைம் லிமிட் இருக்கக்கூடாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து உங்களுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்காது. அஸ் அ பிகினராக இந்த இடத்துக்கு வரும்போது அந்த டைம் லிமிட் வந்து நான் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நான் அப்ரூவ் பண்ணேன். நான் டேரக்டாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து என்ன அக்கௌண்ட்னா எவால்வேஷன் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிட்டேன். அந்த ஒன் ஸ்டெப் தான். ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லைவ் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து பே அவுட் எடுக்கணும், அவ்வளோதான். அந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் எவால்வேஷன் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் லைவ் அக்கௌண்ட் வரும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 30 நாள் அப்படிங்கிற இது வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எவால்வேஷன் பாஸ் பண்ணுறது அதே 30 நாள் தான். அதுவே நான் ஃபுல் டைம் எடுத்து 20 நாள் தான் பாஸ் பண்ணேன். மீதி இருந்தது ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருந்தது. ஏன்னா சனி ஞாயிறுலாம் வந்து இருந்தது இல்லை. ஸோ டோட்டலாகவே 30 நாள். ட்ரேட் பண்ண போகிறது 20 நாள். அந்த 20 நாளில் நான் டோட்டலாக எடுத்துக்கிட்டது வந்து ஒரு கடைசி 3 நாள் இருக்குது ரினியூவ் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நான் பாஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு டைம் லிமிட் இருக்கும் போது. அதே டைம் லிமிட் இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா? அஸ் அ பிகினராக ஃபர்ஸ்ட் டைம் ஃபியூச்சர்ஸ் வரீங்க அப்படின்னா டைம் லிமிட் இல்லாத எடுங்க. இதை ஒரு 4 அக்கௌண்ட் எடுத்து டைம் லிமிட் இல்லாமல் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டைம் லிமிட் இருக்கிறத போய்க்கலாம். ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ ரெண்டாவது ஒரு விஷயம் நான் சொல்லணும். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுக்கிறது வந்து எவால்வேஷன், இந்த ஒன் ஸ்டெப் அக்கௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீஸ் கட்டுற மாதிரியும் ஆக்டிவேஷன் ஃபீ தனியாக கட்டுற மாதிரியும் எடுங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அஸ் அ பிகினரா இப்போ வந்து ஒரு சிலர் ஏபெக்ஸ், உங்களுக்கு தெரியும் ஏபெக்ஸ் ஃபண்டட் ட்ரேடர், ஏபெக்ஸ் ஃபண்டட்லேயும் சரி அண்ட் ஆல்சோ எலைட் ஃபண்டட் ட்ரேடர்னு இருக்காங்க. இந்த ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு 80 to 90% ஆஃப் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அக்கௌண்ட் எடுக்கும் போது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்டிவேஷன் ஃபீ தனியாக கட்டணும். 2 பேத்துக்குமே $150 பக்கம் வந்து ஆக்டிவேஷன் ஃபீ. அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் எடுக்கும் போதே வந்து $20 $30 அந்த ரேஞ்சில் உங்களால் எடுத்துட முடியும். ஒரு 50K அக்கௌண்ட்டை $20 $30 சம்டைம்ஸ் $16 $17 அந்த ரேஞ்சில் கூட எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அது எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆஃபர் டைமில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அஸ் பிகினராக ஒரு அக்கௌண்ட் நீங்கள் எடுத்து அதை ட்ரேட் பண்ணி பார்த்தா தான் உங்கள் எமோஷன் எப்படி பே ஆகுதுன்னு தெரியும். ஸோ அந்த அக்கௌண்ட் எடுங்க. இந்த மாதிரி ஆஃபர் டைம்ஸ்லாம் வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. எலைட் ஃபண்டட் ட்ரேடரும் ஏபெக்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதாவது நான் பார்த்த வரைக்கும் ஒரு 80 to 90% எப்பயுமே ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும் ஏபெக்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி அந்த ஆஃபர் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஏன்னா அது தனித்தனியாக ஆக்டிவேஷன் ஃபீ இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் அஸ் பிகினராக நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இதில் வந்து ஒரு டைம் தான் ஃபீஸ் கட்டுறோம், $99. ஆர்எல்ஸ் இந்த லெஜன்சி போயிட்டீங்கன்னா இப்போ வந்து இதில் ஆஃபர் போயிட்டு இருக்கு $80 டோட்டலாக $80 கட்டினா இந்த அக்கௌண்ட் கிடச்சிருது. அதில் போனால் $80 ப்ளஸ் $150 அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் எவால்வேஷனை பாஸ் பண்ணுவீங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேள்வி எவால்வேஷன் பாஸ் பண்ணுவீங்களா? இஃப் இன்கேஸ் நீங்கள் ஏபெக்ஸ் எடுக்கிறீங்க $20 எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு போகிறது $20. ஏபெக்ஸ் ஃபெயில் பண்ணீங்க அப்படின்னா, பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை எப்படி பாஸ் பண்ணீங்கிறத வச்சு ஆக்டிவேஷன் ஃபீ கட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கலாம். சம்டைம் அஸ் அ பிகினராக வந்து நம்ம கேம்பிள் தான் பண்ணுவோம். மோஸ்ட்லி என்னதான் எனக்கு ரூல்ஸ் இருக்குது, எனக்கு ரெகுலேஷன் இருக்குது, நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், டிசிப்ளின் அதெல்லாம் கதையே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அக்கௌண்ட் எடுக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 2 ட்ரேட் எஸ்எல் வாங்கிருச்சு அப்படின்னா கான்ட்ராக்டை ஏற்றிட்டு டப்புன்னு போட்டு ஒரு பையி செல்லு, இதான் நடக்கும். ஏன்னா ஹியூமன் எமோஷன், ஹியூமன்கிட்ட இருந்து எமோஷன் பிரிக்க முடியாது. ஓகேங்களா? அதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு டைம் அக்கௌண்ட் எடுக்கிறீங்கன்னா இது நடக்கும். 2 எஸ்எல்லை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே இல்லை கான்ட்ராக்டை இன்க்ரீஸ் பண்ணி பை பண்ணுவீங்க, கொஞ்சம் தூரத்தில் செல் பண்ணுவீங்க, ப்ராஃபிட் அதை ரெக்கவர் பண்ணுறோம். இப்படி தான் கதை இருக்கும். அப்படிங்கிறதுனால தயவுசெய்து நீங்கள் ஒரு கம்மியான அமௌண்ட்டில் எவால்வேஷன் எடுங்க. அதை நீங்கள் எப்படி பாஸ் பண்ணுறீங்க, உங்களோட ரூல்ஸை வச்சே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் ஃபீ கட்டி அந்த அக்கௌண்ட்டை எடுங்க லைவ் அக்கௌண்ட்டுக்கு. இல்லை ப்ரோ நான் கேம்பிள் தான் ப்ரோ பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியுதுன்னா அந்த அக்கௌண்ட்டை விட்டுருங்க. உங்களோட இது சிஸ்டத்தை மாற்றுங்க, டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இது மாதிரி அப்டேட் பண்ணிட்டே போங்க உங்களோட சிஸ்டத்தை. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அதனால் டைம் லிமிட் இல்லாத எடுங்க. அண்ட் ஆல்சோ ஆக்டிவேஷன் ஃபீ அண்டு அக்கௌண்ட் ஃபீ அப்படின்னு ரெண்டாக ஸ்பிளிட் ஆகிறதே எடுங்க பிகினராக இருக்கும் போது. அப்போ அப்படி எடுக்கும் போது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுலேயே ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் எடுக்க போகிற ரிஸ்க் அமௌண்ட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். போகிறதே போகிறீங்க ஏபெக்ஸ் பக்கம் போயிருங்க, ஆஃபர் நிறையா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்டிக் ட்ராடவுன் கைஸ். இதில் வந்து ட்ராடவுன் டைப் 2 இருக்குது. என்னென்னா ட்ரைலிங் ட்ராடவுன் அண்டு ஸ்டாட்டிக் ட்ராடவுன் அப்படின்னு.
ஸோ எண்ட் ஆஃப் த டே ட்ரா டவுன் இஸ் பெஸ்ட். ஒரு நாளோட எண்டப்போ வந்து உங்களோட ட்ரா டவுனை பார்ப்பாங்க, எவ்வளோ லாஸ் ஆயிருக்கீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கீங்கன்ட்டு. ஆனால் இந்த ட்ரைலிங் ட்ரா டவுன் அப்படிங்கிறதுல வந்து ட்ரைல் பண்ணிட்டே வருவாங்க உங்களோட ட்ரா டவுனை. நீங்கள் இப்போ ஒரு ட்ரேட் போகுது, ப்ராஃபிட்டில் போகுது, ப்ராஃபிட் $1000 போகுது, $500 மேலே லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், $500 லாஸ் பண்ணக்கூடாது ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னா $1000 ப்ளஸில் போயிடுச்சு. திடீர்னு மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் வந்துருச்சு, டப்புன்னு வந்து அந்த லிமிட் அடிச்சிருச்சு. ட்ரைலிங் ட்ரா டவுன் ஆட்டோமேட்டிக்காக ட்ரைல் பண்ணிட்டே வருவாங்க. அப்போ வந்து அந்த $500 அடிச்சுட்டு திரும்பி டிபிக்கே போனாலும் அந்த $500 அடிச்சிருச்சு, நீங்கள் அக்கௌண்ட்டை வயலேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அக்கௌண்ட்டை தூக்கிடுவாங்க. ஓகேவா? அஸ் அ பிகினராக இருக்கும்போது எண்ட் ஆஃப் த டே ட்ரா டவுனும் ஸ்டாட்டிக் ட்ரா டவுன் இஸ் பெஸ்ட். ட்ரைலிங் ட்ரா டவுன் எடுக்காதீங்க. ஓகேவா? பிகினராக இருக்கும்போது. அண்டு லோ ப்ராஃபிட் டார்கெட். இப்போ எல்லாருமே வந்து 6% தான் கைஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா? யாருமே வந்து கம்மியாலாம் வைக்கல. எல்லாருமே 6%, 6% ப்ராஃபிட் எடுத்தே ஆகணுங்கிறது தான். உங்களை பார்க்கும்போது அமௌண்ட்டில் காட்டும் போது 50,000 டிகே அக்கௌண்ட்டு, 3000 ப்ராஃபிட்டு, ஓகே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை, 6% தான் அது. ஓகேவா? மோஸ்ட்லி எது பார்த்தாலும் பர்சன்ட்டில் பாருங்கள். ட்ரைனிங் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட்டில் பார்க்காதீங்க, யூஎஸ்டியில் பார்க்காதீங்க, ஐஎன்ஆரில் பார்க்காதீங்க, பர்சன்டேஜில் பாருங்கள். பார்த்து பழகிக்கணும். தட் இஸ் பெஸ்ட். அண்ட் ஆல்சோ பிகினராக இருக்கும்போது மினிமம் ட்ரேடிங் டேஸ் வந்து 5க்கு உள்ளே இருக்க மாதிரி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்க, எதையாவது ஆஃபர் கிஃப்ட்லாம் போட்டிருந்தா மினிமம் ட்ரேடிங் டேஸ் 7 நாள்லேருந்து 5 நாள் குறைச்சிருப்பான். 5லேருந்து 3 நாள், 2 நாள், 1 நாள் அதெல்லாம் குறைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி அக்கௌண்ட் பார்க்கும்போது கிடைச்சதான் 5 நாளைக்கு உள்ளே வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. அண்டு கன்சிஸ்டன்சி ரூல் வந்து இல்லாத மாதிரி பாருங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் எவால்வேஷனில் இல்லாத மாதிரியாவது பாருங்க. ஏன்னா அட்லீஸ்ட் எவால்வேஷன் பாஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா? இல்லை அப்படின்னா எவால்வேஷனே அந்த கன்சிஸ்டன்சி ரூல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் டிசிப்ளினாக இருப்பீங்க நீங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அண்ட் இன்டர்மீடியேட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி எடுக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் கைஸ். இன்டர்மீடியேட்டாக நீங்கள் இருக்கீங்க, ப்ரோ ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது மாதிரி அக்கௌண்ட் தான் எடுக்கணும்ட்டு. இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ இதில் ப்ராஃபிட் டார்கெட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது விஷயம் இல்லை. மோஸ்ட்லி 6% தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராகவோ இன்டர்மீடியேட்டாக வந்துட்டீங்கன்னா ட்ரைலிங் ட்ரேடரும் எடுத்துக்கோங்க. தட் இஸ் பெஸ்ட். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு, ஆனால் ட்ரைலிங் ட்ரேடர் ஸ்டாட்டிக்கை விட ட்ரைலிங் வந்து பெட்டராக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து என்னென்னா ட்ரைல் பண்ணிட்டே வரும்போது நீங்கள் கம்மியான ஆர்ஆரில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸை மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி இருக்கும்போது உங்களோட அக்யூரசி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ட்ரைலிங் ட்ராடவுனில் கொஞ்சம் டிசிப்ளினும் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை ப்ரோ எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு ஸ்டாட்டிக் தான் பெட்ரு அப்படின்னா அது உங்கள் சாய்ஸ், அது கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? அண்டு கன்சிஸ்டன்சி ரூல் உண்மையாக சொல்லணும்னா என்னதான் ப்ரோ ட்ரேடராகவே இருந்தாலும் மண்டை ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று இருக்க தான் செய்யும். கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுங்க. இதில் வந்து இப்படி நான் ஜிபிடிட்ட போட்டு எடுக்கவும் அது அப்படியே இருந்தது. ஓகேவா? பட் கன்சிஸ்டன்சி ரூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 50%, 40% அப்படி வச்சுக்கோங்க. ஒரு சிலர் 15% கன்சிஸ்டன்சி ரூல்லாம் வச்சுருப்பாங்க. தயவுசெய்து அதெல்லாம் எடுத்துடாதீங்க. ஓகேவா? வெறுத்து. அண்ட் ஆல்சோ லார்ஜ் அக்கௌண்ட் சைஸ். எப்படி ஒரு அக்கௌண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. ஸ்கேல் பண்ணிட்டு அப்படியே போகிற வழியே பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஃபிக்ஸபிள் பே அவுட். ப்ரோ ட்ரேடராக வந்து பே அவுட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் இருக்கும், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ். ஒரு சிலர் பை வீக்லி கொடுப்பாங்க, அதை விட பெட்டர் வந்து வீக்லி தான். அது மாதிரி எங்கள் வீக்லி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இடத்துல அக்கௌண்ட் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா நம்ம வந்து பே அவுட் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். பொசிஷன் சைஸ் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்குன்னு பாருங்கள். சம் டைம் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா 5 கான்ட்ராக்ட்னா 5 கான்ட்ராக்ட் தான். இப்போ நம்ம 50K அக்கௌண்ட்டை வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணி 60K 70Kன்னு மாற்றுவோம். அப்படி மாற்றி போகும்போது வந்து கான்ட்ராக்ட் சைஸ் வந்து இடிக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 50K 60K மாற்றிட்டோம் அப்படின்னா 1% அப்படின்னா அதில் $600 ரிஸ்க் எடுக்கும். $500 ரிஸ்க் எடுத்த இடத்துல இருந்து $600 ரிஸ்க் எடுக்கும். அப்போ கான்ட்ராக்ட் சைஸ் அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராக்ட் போடுவோம். அப்போ கான்ட்ராக்ட் சைஸ் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்குறாங்களா? ஸோ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் கான்ட்ராக்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா? இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இது. இதை பார்த்துக்கோங்க. இதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை தாராளமாக அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு லைவ் அக்கௌண்ட்டாக மாற்றி ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கடுப்பாக இருக்கும், என்னடா கான்ட்ராக்ட் சைஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஐ திங்க் எவ்வளோ நேரம் வந்திருக்குன்னு எனக்கும் தெரில. 24 நிமிஷம் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். இட்ஸ் ஓகே. ஸோ தென் பாசிங் ஸ்டேஜுக்குள்ளே வருவோம். ஸோ ஹவு டு பாஸ் இட். ஒரு அக்கௌண்ட்டை எடுத்துட்டோம் ப்ரோ, நீ சொன்ன ரூல்ஸ் எல்லாம் வச்சு நான் எடுத்துட்டேன். ஒரு அக்கௌண்ட் எப்படி பாஸ் பண்ணுறது, ஹவு டு பாஸ் இட் அப்படின்னா, இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க,
இதில் 2 ஸ்டேஜ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒன் ஸ்டெப் ஒரு தடவை பாஸ் பண்ணணும், அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணணும். ரெண்டாவது லைவ் அக்கௌண்ட். இட்ஸ் நாட் லைவ் அக்கௌண்ட். ஒரு 5 பே அவுட் வரைக்கும் அது லைவ் அக்கௌண்ட்டாக மாறாது. அது ஒரு எவால்வேஷனுக்கும் லைவுக்கு நடுவில் ஒரு ஸ்டேஜ் பே அவுட் கொடுப்பாங்க. ஒரு 5 பே அவுட் கொடுப்பாங்க. அது மட்டும் லைவ் அக்கௌண்ட்டாக இருக்காது. எவால்வேஷன் மாதிரி ஆனால் லைவ் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறேன். 5 பே அவுட்டுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாருமே டோட்டலாக லைவ் அக்கௌண்ட்டாக மாற்றுவாங்க. அண்ட் ஆல்சோ சேம் இதே தான். ஸோ இஃப் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுங்கள் ப்ளீஸ். மேக் அ சிஸ்டம். அஸ் அ ட்ரேடராக நம்மளோட வேலை ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுறது. நான் இந்த இடத்துல சிஸ்டம் அப்படின்னு மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு மாடல், உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 ஸ்ட்ராட்டஜி வச்சுக்காதீங்க. 10 ஸ்ட்ராட்டஜி 10 விதமாக ட்ரேட் எடுக்கிறது வேணாம். சூஸ் ஒரே ஒரு அசெட் கிளாஸ், ஒரே ஒரு செஷன். ஒரு நாளைக்கு உங்கள் செட்டப் ஒரு தடவை ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப். நான் இது இப்போ ஏன்டா இப்போ சொல்கிறேன் இது சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியாது. பட் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க உங்களுக்கு புரியும். ஒரே ஒரு செட்டப், அந்த செட்டப் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் ஃபார்ம் ஆகணும். ஆர்எல்ஸ் ஒரு செஷனுக்கு ஒரு தடவை மட்டும்தான் ஃபார்ம் ஆகணும். அது மாதிரி செட்டப்பை வந்து உங்களோட சிஸ்டத்தில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி செட்டப்பை மட்டும் உங்களோட சிஸ்டத்தில் வைங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் சிஸ்டத்தில் வந்து அந்த செட்டப் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே 100% வின் ரேட் கொடுக்க போகிறது இல்லை. ஒரு திடீர்னு ஒரு லாஸ் வந்துருச்சு உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் அப்படின்னா, உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நாளைக்கு 4 தடவை கிரியேட் ஆகுது, ஒரு செஷனுக்கு 2 தடவை கிரியேட் ஆகுது அப்படின்னு இருக்குது அப்படின்னா, நீங்கள் அடுத்ததை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் நியூயார்க் செஷன் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, அதுலேயே 2 தடவை 3 தடவை ஸ்ட்ராட்டஜி கிரியேட் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இது லாஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தது நீங்கள் ட்ரேட் பண்ணலான்னு பார்ப்பீங்க. அந்த இதில் சம்டைம்ஸ் எமோஷனலாக ரிஸ்க் அதிகப்படுத்த சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா கான்ட்ராக்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை சம்டைம்ஸ் ஏதோ ஒன்று பண்ணிடுவோம். ஓகேவா? எமோஷனல் டிசிஷன் ஏதோ ஒன்று எடுத்துருவோம். அது வேணாம். ஸோ தட் மீன்ஸ் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு செஷனுக்கு ஒரு தடவை கிரியேட் ஆகிற மாதிரி பண்ணுங்க. தட் இஸ் பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம ஸ்ட்ராட்டஜி இந்த செஷனுக்கு ஒரு தடவை தான் கிரியேட் ஆகும். அது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம செஷன் சார்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ தட் மீன்ஸ் ஒரு பெரிய லாஸை நம்ம அவாய்ட் பண்ணிட முடியும். ஓகேவா? அஸ் அ ஹியூமன் நம்ம வந்து எமோஷனலாக தான் இருப்போம். அஸ் அ ஹியூமனாக நம்ம எமோஷனலாக தான் இருப்போம். சொல்லுவாங்க ட்ரேடிங் வந்துட்டு எமோஷன் இருக்கக்கூடாது, மனசு கல்லாக்கு ஒரு வெங்காயமும் பண்ண முடியும். டேரக்டாக சொல்கிறேன். அஸ் எ ஹியூமனாக எமோஷனலை கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர அந்த எமோஷனலை முழுசாக அழிச்சிட முடியாது. ஏன்னா அந்த எமோஷனே இல்லை அப்படின்னா நம்மளாம் மனசாகவே இருக்க முடியாது. ரைட்? ஓகேவா? ஸோ அஸ் எ ஹியூமனாக எமோஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க, அதை கில் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஒரு செஷனுக்கு ஒரு நியூ ட்ரேடிங் செஷன் மட்டும் தான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த செஷன் மட்டும் பாருங்கள். ஒரு அசட் கிளாஸ் பார்க்குறீங்க, அந்த அசட் கிளாஸ் மட்டும் பாருங்கள். சம் பீப்புள் நான் பார்த்துருக்கேன், கோல்டு பார்ப்பேன், நாஸ்டாக் பார்ப்பேன், இஎஸ் பார்ப்பேன், ஈரோ யூஎஸ்டி பார்ப்பேன், பிட்காயின் பார்ப்பேன். இப்படிலாம் பண்ண என்ன சொல்கிறது, உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஒரு இடத்துல இருக்காது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ செஷன்ஸ் நியூயார்க் பார்ப்பேன், லண்டன் பார்ப்பேன், ஏஷியா பார்ப்பேன், எல்லாமே பார்ப்பேன். வேணவே வேணாம். ஒரு செஷன் மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஏன்னா ஒரு செஷன் அப்படின்னா அந்த செஷனுக்குள்ளே நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இந்த செஷனா இங்கே போயிட்டு இந்த லிக்விட் எடுப்பான், இங்கே வந்து இந்த ஃபீச்சர் டேப் ஆகும், இந்த மாதிரி தான் இது மூவ் ஆகும்னு உங்களுக்கு ஒரு ஆன்டிசிபேட் பண்ணிட முடியும். எல்லா செஷனும் பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி பண்ணும். அந்த பிஹேவியரை வந்து உங்களால் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு செஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு செட்டப், அந்த ஒரு செஷனில் ஒரே ஒரு தடவை தான் உங்கள் செட்டப் ஃபார்ம் ஆகும். அது உங்களோட எமோஷனல் டிசிப்ளினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான்லாம் அதான் வச்சு தான் போட்டுறேன் உண்மையாக சொல்லணும்னா. இல்லை அப்படின்னா எமோஷனலி அடி வாங்கி நேரத்துக்கு அவ்வளோதான். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். உங்கள் சிஸ்டத்தை இப்போ நான் சொன்னதை வச்சு க்ரியேட் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு செஷன், அந்த செஷனில் ஒரு தடவை ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு செட்டப். அந்த செட்டப் வந்து கொஞ்சம் A+ஆக பார்த்துக்கோங்க. வின் ரேட் வந்து இவ்வளோ வரணும் அவ்வளோ வரணும்னா நான் சொல்ல மாட்டேன். இல்லை, ஒரு 40% மேலே வின் ரேட் இருந்தாலே போதும். 1:2 RR 40% வின் ரேட். யூ ஆர் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ ரிஸ்க் வந்து எடுக்கிறீங்க அஸ் அ பிகினராக வந்து எவால்வேஷனில் வந்து நீங்கள் நான் அக்ரெசிவாக போகிறேன் ப்ரோ, இந்த அக்கௌண்ட்டு போனாலும் இன்னொரு 4 அக்கௌண்ட் என்னால் வாங்க முடியும் அப்படின்னா 1% ரிஸ்க் எடுங்க. ஓகேவா? 3 டிபி அடிச்சுது அப்படின்னா ப்ராஃபிட் டார்கெட் ரீச் ஆகிடும். 4 எஸ்எல் அடிச்சுது அப்படின்னா ப்ளீச் ஆகிரும். ஓகேவா? தட்ஸ் இட். 1% எடுக்கும்போது அதே நீங்கள் இல்லை ப்ரோ அதெல்லாம் முடியாது, என்னால் ஒரு அக்கௌண்ட் வாங்குறதே பெருசு, பட்ஜெட் பற்றாக்குறை, ஃபினான்ஸ் டைட்டு ப்ரோ
ட்ரேடராக வரதே அதுக்கு தான் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கை குறைச்சிக்கணும். 0.5%. 0.5% கீழே வச்சாலும் அக்கௌண்ட் க்ரோ ஆகாது, அது ஒரு விஷயம். 0.5% அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா 6 ட்ரேடு டிபி, 8 ட்ரேடு லாஸ் ஆணுச்சு அப்படின்னா, ஒன்று 6 ட்ரேடு ப்ராஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேஸ் கிளியர் ஆயிரும். அதே 8 ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அக்கௌண்ட்டு காலி ஆயிரும். ஸோ ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ் அ பிகினராக வந்து ஜர்னல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எவால்வேஷன் ஸ்டேஜில் வந்து எமோஷனலாக வந்து டிசிஷன் எடுப்போம், பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம். ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணாமலாம் இங்கே வரல, ஓகேவா. ஸோ எனக்கு எமோஷனலாக இருந்தது. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, கான்ட்ராக்ட் ஒரு லாஸ் ஆயிடுச்சா, கான்ட்ராக்ட் ஒரு $500 லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கான்ட்ராக்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி பை பண்ணி ஒரு 2 டிக்கு 3 டிக்கு 4 டிக்கு கேப்சர் பண்ணிட்டு வந்தால் அந்த $600 அப்படின்னு வந்தவொடனே டப்புன்னு க்ளோஸ் பண்ணி விட்டு ப்ராஃபிட் பிரேக் இவன் போ அப்படின்னா அன்றைக்கி டேவை முடிப்பேன். ஸோ அப்படிலாம் முடிக்கும் போது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். எப்போனா அந்த அந்த கான்ட்ராக்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 4 டிக்கு கீழே போணுச்சு அப்படின்னா பல மடங்கு லாஸ் ஆகும். அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவ்வளோதான், ஓகேவா. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. எவால்வேஷன் ஸ்டேஜ் இப்படி தான் எடுக்கணும். ஸோ லைவ் அக்கௌண்ட் பே அவுட் ஸ்டேஜுக்கு நீங்கள் இதை பாஸ் பண்ணி இந்த இதுக்கு ஆக்டிவேஷன் ஃபீ கட்டி வந்துட்டீங்க அப்படின்னா ஓகே. அதே இன்டர்மீடியேட் ஆர் ப்ரோ ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா விச் இஸ் பெஸ்ட் அப்படின்னா ஆக்டிவேஷன் ஃபீ அண்ட் ஆல்சோ அக்கௌண்ட் ஃபீ ரெண்டுமே சேர்த்து $50 வர மாதிரி அக்கௌண்ட்லாம் இருக்குது. இப்போ மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ், ஃபண்டட் நெக்ஸ்ட் அண்டு வேற யார் இருக்கா, இவங்கெல்லாம் வந்து இந்த ஒரே ஒரு ஒன் டைம் ஃபீ அப்படிம்பாங்க. டோட்டலாகவே $80. அதுக்கப்புறம் தனியாக ஆக்டிவேஷன் ஃபீலாம் கேட்க மாட்டாங்க. அது மாதிரி இதுக்கு இன்டர்மீடியேட் டேம் ஆர் ப்ரோ ட்ரேடர் அந்த இதுக்கு போயிருங்க. ஏன்னா நீங்கள் தனியாக ஆக்டிவேஷன் ஃபீ தனியாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்ட தேவையில்லை, ஐயோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ லைவ் அக்கௌண்ட் நீங்கள் பிகினராக வந்துட்டீங்க அப்படின்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது சேம். இப்போ என்னால் அக்ரெசிவாக தான் ப்ரோ நான் புஷ் பண்ணுறேன் அப்படின்னா 0.5 to 0.75 இந்த ரேஞ்சில் வந்து ரிஸ்க் வச்சுக்கோங்க, ஓகேவா. இல்லை ப்ரோ அவ்வளோலாம் நில்ல முடியாது, நான் ரிஸ்க் கம்மியாக வச்சுக்கிறேன் அப்படின்னா 0.5 0.25 இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களோட ரிஸ்க் வச்சுக்கோங்க. 0.25க்கு கீழே போயிடாதீங்க, அக்கௌண்ட் க்ரோ ஆகாது. அப்புறம் அந்த 30 நாளுக்குள்ளே டைம் லிமிட்லாம் இருந்ததுன்னா முடிக்க முடியாது. டைம் லிமிட் இல்லை அப்படின்னா ஓகே பெட்டர், ஓகேவா. ஸோ அண்டு ஸ்ட்ரிக்ட் கன்சிஸ்டன்சி ரூல் வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் எப்பயுமே தான் சொல்லுவேன், 15%லாம் ஒரு சிலர் வச்சுருப்பாங்க கன்சிஸ்டன்சி ரூல்னு. ஏன்டா அப்படின்னா இருக்கும் எனக்கு. ஏன்னா அந்த அளவு பண்ண முடியாது, ஏன்னா பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம், டிசிப்ளினாக பண்ணலாம். பட் அதுவே வெறுப்பாயிடும் கைஸ். நான்லாம் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு வந்து ஒரு 4 ட்ரேட் 5 ட்ரேடில் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணணும். அப்படிங்கும் போது அந்த 15% இதெல்லாம் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கன்சிஸ்டன்சி ரூல் வந்து 50% இருக்கணும், 40% இருக்கணும். தட் இஸ் பெட்டர், ஓகேவா. அதுக்கு கீழே இருக்க மாதிரியே போயிடாதீங்க. அண்டு வித்ட்ரா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வித்ட்ரா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் பே அவுட்டில் கொடுக்கும் போது வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை 4 வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கி அதெல்லாம் வேஸ்ட்டு. விச் இஸ் பெட்டர் வந்து வீக்லி ஒன்ஸ் பே அவுட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அந்த அக்கௌண்ட்டில் ரூல்ஸ்லாம் பேஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டப்புன்னு ஒரு வீக் ஆனோடனே அந்த மினிமம் ட்ரேடிங்ஸ்லாம் முடிஞ்ச உடனே டப்புன்னு பே அவுட் எடுத்துடலாம். அந்த ஒரு பே அவுட்டை கண்ணில் பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மளால் நெக்ஸ்ட் மூமெண்ட் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட கொஞ்சம் டிசிப்ளினாக நம்ம ஒரு தைரியத்தோடு போயிடலாம் கைஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு. அதுக்காக சொல்கிறேன். ஸோ தென் அவ்வளோதான். இந்த பே அவுட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிஸ்டத்தில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிப்பீங்க. ஆனால் அந்த ஸ்டேஜில் ப்ராஃபிட்டை பார்த்து ப்ராஃபிட்டில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வர வேண்டியதான், அடிச்சு நொறுக்கிட்டு கீழே வந்துட்டு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். அதுக்கப்புறம் அந்த அந்த அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணுங்கள், பே அவுட் எடுங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் 4 அக்கௌண்ட் வாங்குங்க, அதை ஸ்கேல் பண்ணிட்டே போங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்டர்மீடியேட் ஆர் ப்ரோ ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருப்பீங்க. ஸோ அதுபடி தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம், ஓகேவா. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்மீடியேட் ஆர் ப்ரோ ட்ரேடராக இருக்கீங்கன்னா தாராளமாக இங்கே 1% ரிஸ்க் வச்சு அடிக்கும். இட்ஸ் டிபெண்ட் அப்பான் யுவர் ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா. உங்கள் ஸ்ட்ராட்டஜி பொறுத்து நீங்கள் ரிஸ்க் வச்சுக்கலாம். ஸோ அண்ட் டெய்லி லாஸ், மேக்ஸிமம் லாஸ் அதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை கொஞ்சம் பேஸ் பண்ணி உங்களோட சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது பெட்டர். சம்டைம்ஸ் லைவ் அக்கௌண்ட்டில் வந்து 2% 3% ரிஸ்க் வச்சு நீங்கள் எடுத்துருக்கலாம். பட் இங்கே வந்து ஃபியூச்சர்ஸ் வரணும், ஃபண்டட் அக்கௌண்ட் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அப்படி வரும்போது வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்குது, நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு செஷனுக்கு ஒரு தடவை மட்டும் ஸ்ட்ராட்டஜி வருதுன்னா பெட்டராக இருக்கும். எமோஷனல் டிசிஷன் எடுக்க மாட்டோம்.
இல்லை நீங்கள் ப்ரோ ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா எமோஷனல் கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எமோஷனல் பெருசாக வராது வெளியே. அப்படிங்கும் போது ஒரு 2 தடவை வருது, 2 தடவை ஸ்ட்ராட்டஜி ஒரு செஷனில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலும் பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட் ப்ரோ ட்ரேடராக இருக்கும்போது வந்து ஒரு 3 to 4 ட்ரேடுக்குள்ளே வந்து அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட முடியும் நம்மளால. ரொம்ப நேரம் ஒரு அக்கௌண்ட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு வீக் ஆர் 2 வீக்ஸ்க்குள்ளே அக்கௌண்ட் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் ப்ரோ ட்ரேடராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 30 நாள் போதும். அந்த 30 நாள் அப்படிங்கிற டைம் லிமிட்டோடய செய்யுங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறனால ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட இதை முடிச்சிருவோம். பிகினராக இருக்கும்போது அது ப்ரெஷராக இருக்கும். ப்ரோ ட்ரேடராக இருக்கும்போது அது ப்ரெஷராக இருக்காது. அந்த டைம் லிமிட்குள்ளே முடிக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம முடிச்சிட முடியும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ அண்ட் ஆல்சோ நீங்கள் லைவ் அக்கௌண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது ப்ரோ ட்ரேடராக இருக்கும்போது வந்து ஆக்டிவேஷன் ஃபீ இல்லாமல் ரெண்டுமே சேர்த்து ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஃபீஸில் மட்டும் அக்கௌண்ட் வாங்கிக்கோங்க. 2 தனித்தனியாக வாங்காதீங்க. ஓகேவா? ஸோ இஃப் நீங்கள் லைவ் அக்கௌண்ட்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை வந்து ஒரே ட்ரேடில் வந்து பெரிய ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்க வேணாம். ஒரு 5 ட்ரேட் 6 ட்ரேடாவது வந்து ஒரு நார்மலாக ரிஸ்க் வச்சு 5-6 ட்ரேட் எடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களால் அந்த மினிமம் ட்ரேடிங் டேஸையும் ரெக்கவர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அந்த கன்சிஸ்டன்சி ரூலையும் மீட் பண்ண முடியும் லைவ் அக்கௌண்ட்டில். ஏன்னா ஒரு சில ப்ராஃபார்ம் வந்து இதுலேயும் மினிமம் ட்ரேடிங் டேஸ் வச்சுருப்பாங்க. 5 நாள் மினிமம் ட்ரேட் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ 40% கன்சிஸ்டன்சி ரூல் இருக்கணும் அப்படின்னு இதுலேயும் லைவ் அக்கௌண்ட்லேயும் இது வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அதையும் மீட் பண்ணி தான் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதனால் இதுலேயும் வந்து அஸ் அ ப்ரோ ட்ரேடராக வந்து 2% ரிஸ்க் வைக்கிறோம், டப்புன்னு தூக்குறோம், ப்ராஃபிட் ஒரு நம்மளுக்கு தெரியும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பற்றி. இவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம், இவ்வளோ ஹை ப்ராபபிலிட்டி இவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் அதை வச்சு ஃபண்டட் அக்கௌண்ட் கிளியர் பண்ணுறது சான்ஸ் இல்லை. அதனால் அந்த இடத்துல நார்மல் ரிஸ்க் வைங்க. அதாவது ரிஸ்க் இன்க்ரீஸ் பண்ண வேணாம். நார்மல் ரிஸ்க்லேயே வச்சு ஆடுங்க. ஒரு 5 ட்ரேட் எடுங்க, 5 நாள் எடுங்க, அக்கௌண்ட் கிளியர் பண்ணிட்டு பே அவுட் எடுத்துருங்க. அதை வச்சு ஈஸியாக ஸ்கேல் பண்ணிட்டே போயிடலாம் கைஸ். ஸோ தட்ஸ் இட். ஓவரால் நான் அவ்வளோதான் சொல்லணும்னு வந்தேன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து ஒரு 3/4 மணி நேரம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். யா கிட்டத்தட்ட போயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ உங்களுக்கு ஒரு இப்போ இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரோ ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ஃபண்டட் வர போகிறீங்க அப்படின்னா ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ அவ்வளோதான் கைஸ். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துறது மூலயமாவே ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் எப்படி எடுக்கலாம், என்னென்ன எந்த மாதிரி ரூல்ஸ் இப்போ பிகினராக இருக்கும் அப்படின்னா இந்த ரூல்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு அக்கௌண்ட் எடுக்கணும். ப்ரோ ட்ரேடராக இருக்கும்போது என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு அக்கௌண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். பாஸ் பண்ணும்போது எவ்வளோ ரிஸ்க் வைக்கணும், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா டைம் லிமிட் இல்லாத எடுங்க. ஏன்னா ப்ரெஷர் வந்து மண்டைக்கு ஏறிடும். 30 நாள் டைம் லிமிட்டில் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் உங்கள் மண்டை சூடாயிரும். ஏன்னா ஒரு பெரும் டென்ஷனாக ஆயிருங்க, ப்ரெஷர் ஏறிடும் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது. தென் வந்து ஒரு செஷனுக்கு ஒரு டைம் மட்டும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகணும். அஸ் அ பிகினர் ட்ரேடராக எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணிட்டு வர முடியும். தாம் தூம் அப்படிலாம் குதிக்காதீங்க சரிங்களா? இன்ஸ்டாவில் இங்கே ரீல்ஸை போடலாம், எமோஷன் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன். ரீல்ஸில் மட்டும்தான் அதெல்லாம், ஒன்றும் சான்ஸ் இல்லை. ஸோ தயவுசெய்து கண்ட்ரோல் யுவர் எமோஷன். நீங்கள் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தை வந்து எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பில்ட் பண்ணணும். ஓகேவா? இன்ன வரைக்கும் எந்த ட்ரேடரும் இப்படி ஓப்பனாக சொல்லி நான் பார்த்ததில்லை. பட் ஆனால் நான் டைரெக்டாகவே சொல்கிறேன், உங்கள் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உங்கள் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் ட்ரேட் பண்ணுற சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை வந்து எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சிஸ்டத்தை நீங்கள் பில்ட் பண்ணணும். அதான் நான் சொல்கிறேன். ஒரு செஷன் மட்டும் ட்ரேட் பண்ணு, ஒரே ஒரு அசெட் மட்டும் ட்ரேட் பண்ணு. அந்த ஒரு அசெட் அந்த ஒரு செஷனில் ஒரே ஒரு தடவை உன் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகணும். அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை உன் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணு. அப்படி பண்ணிட்ட அப்படின்னாலே ஒரே ஒரு அசெட் நீ பார்க்க போகிற. 7 அசெட் பார்த்தா தான் லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஒரே அசெட் உன் ஃபுல் ஃபோக்கஸ் இங்கே தான் இருக்கும். 7 செஷன் பார்த்தா தான் இப்படி போவோம் இப்படி போவோம்னு விதவிதமாக யோசிக்க தோணும். ஒரே செஷன் அப்படின்னா அது பிஹேவியர் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இந்த ஹைஸ் எடுத்துகிட்டு வருவான், இந்த லோஸ் எடுத்துகிட்டு வருவான், இங்கேருந்து இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ தென் ஒரே ஒரு தடவை உன் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது லாஸ் ஆயிடுச்சுனாலும் நீ எமோஷனல் டிசிஷன் எடுக்க மாட்டேன். ஒரு தடவை என் ஸ்ட்ராட்டஜி லாஸோ இல்லை ப்ராஃபிட்டோ ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ரிட்டர்ன் அந்த செஷனில் வராது. ஸோ சார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ நீ ஒரு பெரிய லாஸை ஸ்டாப் பண்ண போகிற, நீ உன்னோட டிசிப்ளினை ஸ்டார்ட் பண்ண போகிற. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இதை மூணுமே வச்சு ஒரு பிகினராக இருக்கும் போது நீ வந்து ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக டிசிப்ளின், அந்த சிஸ்டத்தை மேக் பண்ணுறது, டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட்.
ப்ரோ ட்ரேடருக்கு நான் வண்டியெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நீங்களாம் அடிப்பட்டாவது கற்றுருப்பீங்க. அஸ் அ ப்ரோ ட்ரேடராக இருக்கும் அப்படின்னா அடிப்பட்டாவது இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ அதே தான், நீங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. எவால்வேஷன் எப்படின்னா 10 அக்கௌண்ட் என்னால் வாங்க முடியும் ப்ரோ அப்படின்னா 1% ரிஸ்க் எடு. இல்லை ப்ரோ ஒரு அக்கௌண்ட் தான் என்னால் வாங்க முடியும் அப்படின்னா 0.5% ரிஸ்க்லேயே இருந்துக்கோங்க. நான் சொன்ன சிஸ்டத்தை நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணும்போது ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேவா? இறக்க முடக்க எதுவும் பண்ணாமல் இருந்தால் போதும். தட்ஸ் இட். அண்ட் ஆல்சோ லைவ் அக்கௌண்ட் வரும்போது அப்படியே 0.5 வச்சுருந்தீங்கன்னா 0.25, அதே 1% வச்சுருந்தீங்கன்னா 0.5. இல்லை ப்ரோ நான் இங்கேயும் 1% எடுக்கிறேன் ப்ரோ, அக்கௌண்ட்லாம் எதுனால என்னால் பார்த்துக்க முடியும், 1% தாராளமாக எடுக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இஃப் இன்கேஸ் இது உங்களுக்கு ஃபாரெக்ஸ்க்கு வேணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபாரெக்ஸுக்குன்னு போடணும் அப்படின்னா இதே விஷயத்தை தான் ரிப்பீட்டடாக இருக்க போகிறேன். தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஹோப்ஃபுல்லி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன போட போகிறேன் அப்படின்னா டேரெக்டாகவே சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸ் விசஸ் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீமில் போடலாம். எது பெஸ்ட்டு, எது பெட்டர் அப்படின்னு பேசி பார்க்கலாம் கைஸ். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.